ஏய் வாங்க பெரியப்பா. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பெரியம்மா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன கார் துடிச்சிட்டு இருக்க? சும்மா தான் பெரியப்பா. ஆமா, ஆட்டோ தான் ஓட்டுறேன் நாங்க. ஓ, இப்ப காரம் துடைக்க ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் தான். சரி சரி, பண்ணு. ஒண்ணுக்கு 2 கூலி ஆச்சுல்ல. என்ன உங்க அப்பா மீன்பாடி வண்டி ஓட்டினா, நீ ஆட்டோ ஓட்டுற, இப்ப காரும் துடைக்கிற. பண்ணு. இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் தானே உங்களுக்கு. பண்ணு. ஏங்க ஃபைனான்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாசம் காருக்கு லாஸ்ட் இஎம்ஐயா முடிச்சுட்டு புக்கை வாங்கிட்டு வர சொன்னாங்க. போலாமா? இந்தா. ஓகே. மாமா எப்போ வந்தீங்க? நான் கவனிக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி மாமா, அதோ வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். கார் இஎம்ஐ இதோட முடியுது. அதான் சரி புக் வாங்கிட்டு வந்துடலாம். இது என்ன காரு? ரொம்பதான் எங்க வீட்லயே தான் இருக்குது, பெரிய காரு. பார்த்தனே, அதான் கல்யாணத்துக்கு வந்திருந்தோமே, இந்த மண்டபத்துக்கு வெளியே நின்றுச்சு அந்த கார் தானே? பரவாயில்ல, பொண்ணு வீட்டில் நல்லா பெரிய காராக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருக்கோம். உங்களை மாதிரிலாம் வருமா? சரி மாமா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா. சரி மாமா, போயிட்டு வரோம். வீட்டில் அத்தையெல்லாம் கேட்டதா சொல்லுங்க. சரி பெரியப்பா, போயிட்டு வரேன். ஏங்க, அவர் உங்க பெரியப்பா தானே? ஆமா. அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாரு? அவருன்னு இல்லைப்பா, இங்கே ஒரு சில பேர் அப்படிதான். நம்ம எல்லாம் அவங்கள விட ஒரு படி மேலே போயிடவே கூடாது, அவங்களுக்கு கீழேயே தான் இருக்கணும். இதெல்லாம் என்கிட்ட நல்லா பேசு, அங்கே பேச வேண்டியதானே? அவங்க கிட்டலாம் பேச வேண்டியதெல்லாம் இல்லைம்மா. நம்ம கார் வாங்கிட்டு தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான் அவங்க. சரியா? அவங்க கிட்டலாம் நம்ம பேசவே கூடாது, சைலண்டாக செய்யணும், அவ்வளோதான். சரியா? ஓகேவா? போலாமா? போலாம். என்ன உங்க அப்பா மீன்பாடி வண்டி ஓட்டினா, நீ ஆட்டோ ஓட்டுற. ஏங்க, ஒரு 2 நாள் தானே, எனக்காக இருக்கலாம். 2 நாள்லாம் இருக்க முடியாதுப்பா, சொன்னா கேளு. சரியா? நான் இப்ப கிளம்பி போறேன். 2 நாள் கழிச்சு ரெடி ஆகிட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிட்டு போறேன். சரியா? நான் போகும்போது பாப்பாட்ட சொல்லிட்டு போயிடுறேன், பசங்களை பத்திரமா பார்த்து. சொன்னா கேளு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா ஊருக்கு கிளம்புறேன். சரியா? 2 நாள் அம்மா கூடயே இரு, பாப்பா பாத்துக்கோ, அம்மா தொந்தரவு பண்ண கூட. சரியா? 2 நாள் தானப்பா, நீங்க கூட இருங்களேன். இப்ப எதுக்கா போயிட்டு? அது சரி வராதுப்பா, நீங்க 2 நாள் இங்க இருங்க. சரியா? அப்பா போயிட்டு திருப்பி வந்து உங்களை கூட்டு போயிடுறேன். வாங்க, ஊர் ட்ரிப் நல்லா இருந்ததா? 2 நாள் ஜாலியா இருந்தீங்களா தாத்தா பாட்டி வீட்டுல? நல்லாதாப்பா இருந்தது. உங்களதான் நாங்க 2 நாள் தங்க சொன்னோம், நீதான் தங்கவே இல்ல. அது ஒண்ணும் இல்ல சாமி, அம்மா ஒரு 2 நாள் அவங்க வீட்டுல அவங்க பொண்ணா இருப்பா, அதுக்காக தான் அப்பா வந்துட்டேன். புரியுதா? 2 நாள் பார்த்து அம்மா சந்தோஷமா இருந்தாளா? ஓ ஆமாப்பா, அம்மா 2 நாள் சந்தோஷமா இருந்தது. ஜாலியா இருப்பா. இதே அப்பா அங்க இருக்குன்னு வச்சுக்கேன், அப்பாக்கு இங்க எப்படி டைமுக்கு காலையில மார்னிங் டிஃபன் கொடுக்கணும், மதியானம் சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி தான் தாத்தா பாட்டி வீட்லயும் அவ பண்ணுவா. ஒரு 2 நாள் எந்த ஒரு வேல்யூ இல்லாம, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா சந்தோஷமா இருந்திருப்பா. சரியா? அதனாலதான் உங்களுக்கு மற்றபடி வேற எதுவுமே. ஓகே? அடுத்த வாரம் எங்க பெரியப்பா வீட்டுல கல்யாணம், ஃபேமிலியா போயிட்டு வந்துடணும். யாருமே வரல, பத்திரிக்கை எதுவும் வைக்கல. இதோ வாட்ஸ்அப்ல தான் பத்திரிக்கை அனுப்பிச்சாங்களே. அப்புறம் நான் வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா சொன்னா முக்கியம் இல்லையா? அது எப்படி ஜிபே பண்ணுவாங்க? அப்படியா? சரி, உங்க பெரியப்பா கால் பண்ணு. எதுக்கு பண்ண? ஹலோ. சொல்லுமா. பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? பத்திரிக்கை வந்ததா பாத்தியா? பத்திரிக்கை எல்லாம் பார்த்தேன். ஃபேமிலியோட வந்துடணும். சரியா? சொந்தம் முக்கியம்டா. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசுறாரா? ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கீங்களா? சரி, ஃபேமிலியா வந்துருங்க. பத்திரிக்கை நேரில் வந்து வைக்க முடியல மாப்பிள்ள. சரிங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தேன், வாட்ஸ்அப்ல இப்பதான் வந்து பார்த்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்துருங்க. அது பசங்களுக்கு லீவ் தர மாட்டான் மாமா, அதனால கல்யாணத்துக்கு நேரில் வர முடியாது. என்ன மாப்பிள்ள? அதுதான் மாமா, கொஞ்சம் வேணா ஜிபே பண்ணி விட்டுறவா? சொந்த முக்கியம் இல்ல, நீங்க எல்லாம் வரணும்ல. இல்ல மாமா, நாங்க இங்க இருந்து ஃபேமிலியா வரணும். ஊருக்கு வர பஸ் செலவு இருக்கு, திருப்பி அங்க ரிட்டர்ன் வரணும். நான் 2000 ரூபாய் மொய் வைக்கலாம்னு நினைச்சேன். இதே நாங்க ஊருக்கு வந்துட்டு திருப்பி வந்தோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 1000 ரூபாய் தான் மொய் வைக்க முடியும். உங்களுக்கு எப்படி எது சௌகரியம்னு சொல்லுங்க, அதுபடி பாத்துக்கலாம். அப்படியா?
சரி இவ்வளவுதான் சொல்றீங்க, பரவாயில்ல. இன்னொரு நாள் வாங்க ஃபேமிலியா வீட்டுக்கு, சரியா? சரி, பரவாயில்ல, நீங்க ஜிபேலயே அனுப்பிச்சு விட்றேன். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். சரி பெரியம்மா, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி குடும்பத்தோட வந்துடணும், சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பாத்து போங்க, சரியா? உடம்பு பாத்துங்க, சரிப்பா சரிப்பா. பாத்து போங்க. என்னங்க சார், பெருமா வழி அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சு விட்டனே, பார்த்தல. சொந்தம்னா எப்படி இருக்கணும், வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும். உங்க பெரியப்பா வந்தா இருக்கிறாரு. சரி, உங்க பெருமா கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ஏன் நான் போன் பண்ணோம்? எனக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க பத்திரிக்கை, வீட்டுல வந்து வச்சுட்டு போனாங்க. அப்புறம் என்ன ஃபோன் பண்ணு, கொஞ்சம் நகையை பத்தி பேசுவோம். நகையை பத்தி என்ன பேச போற? நகை தான் இருக்குல்ல, போட போறேன். அப்புறம் என்ன ஃபோன் பண்ணு. பேசு, என்ன பேச போறேன்? நான் பேசுறேன், நீங்களே பேசுங்க. என்ன பேசணும்? உங்க போட்டு நகை நம்ம கிட்ட இருக்குல்ல, ஆமா. ஆனா அந்த நகை உங்க கையில இல்லாத மாதிரி பேசிட்டேன். ஏன்? பேசு. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். ஹலோ, சொல்லுப்பா. பெரியம்மா எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதான்ப்பா வந்து இறங்கினேன். சரி சரி பெரியம்மா. ஒண்ணுல பெரியம்மா, நகை விலை ரொம்ப ரேட்டா இருக்கு. 1,20,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதுதான் நகை எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னப்பா, உன்னால எது முடியுதோ எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அது நீங்க போட்டீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப நகை ரேட்டு வேற. இப்ப அந்த நகை ரேட்டு வேற இல்ல பெரியம்மா. சரி, அதனால தான் ஏதாவது என்ன பண்ணலாம், ஒரே குழப்பமா இருக்கு பெரியம்மா. அக வேலை அப்ப நான் போடும் போது அக வேலை ஏறிச்சலாமாப்பா சொல்லுவேன். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நான் போட்டு செயின் எத்தனை வந்து போட்டிருப்பா. பிரச்சனை இல்லை. அதுவா, அது கொஞ்ச நாள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு மார்வாடி கைட்ல வச்சுக்கிறேன் பெரியம்மா. இதப்ப அது ஹிந்தி படிக்குதோ இங்கிலீஷ் படிக்குதோ அது எனக்கு தேவையில்ல. நான் வச்ச கல்யாண டேட் அன்னைக்கு அந்த நகை என் வீட்டுல வந்து தமிழ் படிக்கணும். நான் பெரியமாவை பாக்கணுமா இல்ல பேயா பாக்கணுமா, நீ முடிவு பண்ணிக்கோப்பா.